வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலா மிஷின். இன்றைக்கி நம்ம அகநானூரை பற்றி பார்த்துடலாம். அகநானூரை அகம் ப்ளஸ் 4 + 100ன்னு பிரிப்போம். இதோட ஆசிரியர்கள் 145 புலவர்கள் பாடியிருக்காங்க. அடி எல்லை 13லேருந்து 31 வரைக்கும். இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகம்னா உள்ளார வரும். ஸோ உள்ளார உள்ள 2 நம்பரும் சேமாக இருக்கும் அப்படின்னு வச்சுப்போம். 3ங்கிறது சேமாக இருக்கிறதுனால அடி எல்லை 13லேருந்து 31 வரைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏற்கனவே 8 தொகையில் உள்ள நூல்களோட அடி எல்லை ஒரு ஷார்ட்கட்ஸோடு பார்த்துருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. அகநானூரில் மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. இதை தொகுத்தவர் மதுரை உப்பூரி கிழனார் மகனார் உத்திர சன்மார். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடினவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். இதை எந்த இறைவனை பற்றி பாடியிருப்பாங்க அப்படின்னா சிவனை பற்றி பாடியிருப்பாங்க. நூலோட சிறப்பு பெயர்கள், அகநானூருக்கு வேறு சிறப்பு பெயர்கள், இது ரொம்ப முக்கியமானது, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெடுந்தொகை, பெருந்தொகை 400, அகப்பாட்டு அப்படின்னு 3 பேர் இந்த அகநானூருக்கு இருக்குது. அகநானூறு 3 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நெத்திலை கோவை. இந்த 3த்தையும் 400 பாடல்கள் பிரிச்சிருப்பாங்க. நம்ம ஷார்ட்கட்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ கோவைங்கிறது கோயம்புத்தூர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு உங்கள் ஊர்லேருந்து போகிறதுக்கு 100 ரூபா. அதே மாதிரி மணிமிடை பவளம், இப்போ பவளம் மாதிரி இருக்கிற மணியை 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே மாதிரி களியையும் 120க்கு விற்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம். இந்த பாடல்களோட வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பாடல்களை மாதிரியே 5 திணைக்கும் இருக்குது. இந்த 5 திணையும் எந்தெந்த பாடல் வரிசையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 3 வந்தால் பாலை திணை, 8 வந்தால் குறிஞ்சி திணை, 4, 14, 24ங்கிற வரிசையில் வந்தால் முல்லை திணை, அதே மாதிரி 6, 16, 26ல் வந்தால் மருத திணை, 10, 20, 30 அதில் வந்தால் நெய்தல் திணை. இதில் முல்லையிலேருந்து நெய்தல் வரைக்கும் 40 பாடலும், பாலை திணையில் மட்டும்தான் 200 பாடல் அதிகமாக இருக்குது. அகநானூரில் அதிகமான பாடல்களை கொண்ட திணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை திணை. அடுத்து இதில் உள்ள குறிப்புகள் பார்ப்போம். குடவோலை தேர்தல் முறையை குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அகநானூறு தான். முக்கியமான கொஸ்டின். குடவோலை முறையை குறிப்பிட்டது அகநானூறு. அடுத்து வடநாட்டு செய்திகள், நந்தர்கள், மௌரியர்கள் படையெடுப்பு பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அகநானூறு தான். அடுத்து ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் அகநானூறு தான். அடுத்து பண்டைய தமிழரின் திருமண முறைகளை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86, 136 இந்த திருமண முறைகளை பற்றி விளக்குறதா இருக்குது. அடுத்து புலகர்கள் இறைவனிடம் வேண்டி பெற்றது அப்படின்னு குறிப்பிட்றது சங்கப்பலகை. இந்த செய்தியும் கூறினது அகநானூறு தான். அகநானூறு பாடல்கள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்ப்போம். கொற்கையில் பெருந்துரை முத்து, இது அகநானூரில் வந்தது. அது மட்டும் இல்லாமல் நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லிரோவென சேரிதோறும் நவலும், இந்த செய்தி இது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு நெல்லும் 2 ஒரே மாதிரியாக இருந்தது அப்படிங்கிற குறிப்பிட்றது தான் இந்த அகநானூரில் வந்திருக்கு. அடுத்து ஓங்குமலை சிலம்பில் பிளவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தழை வேறுவகந்தன்ன அப்படின்னு இந்த பாடலும். அடுத்தது பசைபடு பச்சை நெய்தோய் தன்ன செய்யுயர் சினை மாச்சிரை பறவை புள்ளர் புறவி வல்விரைந்து புள்ளர் புறவி வல்விரைந்து பூட்டி நெடுந்தேர் ஊர்மதி வளவ முடிந்தன்று அம்மனாம். அடுத்த பாடல் இந்த பாடல் எந்த பாடல் எதை பற்றி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி விதியார் அப்படிங்கிற சங்ககால புலவர் கரிகாலனோட மகள் ஆதிமந்தி அது தன் கணவனை தேடி அலைஞ்சது போல இருவரும் தன்னோட கணவனை தேடி அலைஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா இந்த பாட்டு வரும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த நோட்ஸ் நம்ம சேனலில் கண்டினியூவாக போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.